ஓம் சரவணபவ. எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம எல்லாரோட பிரச்சனைகளுக்கும் மருந்தாக இருக்கக்கூடிய சுவாமி அருணகிரிநாதர் நமக்கு தந்துருளிய திருப்புகழில் ஒரு பாடலையும் அதோட விளக்கத்தையும் பார்க்க போகிறோம். அருணகிரிநாதர் திருப்புகழில் 16,000 பாடல்களை ஏற்றியிருக்காரு. ஆனால் நமக்கு இப்போது 1365 பாடல்கள் மட்டும்தான் கிடச்சிருக்கு. ஒவ்வொரு பாடலும் ஒருத்தரோட வாழ்க்கை நெறி எப்படி இருக்கணும், அவனோட தேவைகள், அவன் வாழ்கிற கடைசி நொடி வரைக்கும் அவனுக்கு திருப்புகழில் இருக்கிற பாடல் வரிகள் அரணாய் காக்கக்கூடியதாகும். உயிர் போன பிறகும் கூட நம்ம ஆன்மா முருகப்பெருமானின் காலடியில் சேர விரும்புவோர் இந்த திருப்புகழை பாராயணம் செய்வார்கள். உயிர் போகும் நிலையில் ஒருவர் இறைவனை தொழுவதற்கு அருணகிரிநாதர் திருப்புகழில் 68வது பாடலாக தொகுத்துள்ளார். அப்பாடலையும் அப்பாடலின் விளக்கம் பற்றியும் இந்த பதிவில் காண்போம். தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்தம் அசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒருக்கை தடிமேல் வரமகளிர் நகையாடி தொண்டு கிழவன் இவனார் என இருமல் கிண்கின் என முன்னுரையே குளரவிழி துஞ்சு குருடு படுவை செவிடுபடு செவியாகி வந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனும் மேயுறு வேதனையும் இளமைந்தருடைமை கடனிது என முடுக துயர் மேவி மங்கை அழுது விழவே யமபடர்கள் நின்று சர்வமலம் ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் இசை வர வேணும். எந்தை வருக ரகுநாயக வருக மைந்தா வருக மகனே இனி வருக என் கண் வருக எனதுயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக முளை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பரிவினோடு கோசலை புகழ வருமாயன் சிந்தை மகிழும் மருகா குறவர் இள வஞ்சி மருவும் அழகா அமரர் சிறை சிந்த அசுரர் கிளை வேரோடு மடிய அடுதீரா திங்கள் அரவு நதி சூடிய பரமர் தந்த குமர அலையே கரைபொருத செந்தி நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே. இந்த பாடலுக்குரிய விளக்கம். பெருத்த வயிறு சரியவும் முடி நரைக்கவும் வரிசையாயிருந்த பற்கள் ஆடவும் முதுகில் கூன் விழவும் உதடுகள் தொங்கி போகவும் நடக்க உதவ ஒரு கையானது தடியின் மீது வரவும் பெண்கள் கேலி சிரிப்போடு இந்த வயதான கிழவன் யார் என்று பேசவும் முன்னே இருமல் கிண்கின் என்று ஒலிக்கவும் பின்னே பேச்சு குளரவும் கண்கள் மங்கி குருட்டுத்தன்மை அடையவும் செவிட்டுத்தன்மையே காதுகள் அடையவும் வந்த நோய்களும் அவற்றின் இடையிலே புகுந்த ஒரு வைத்தியனும் உடல்படும் வேதனையும் சிறு பிள்ளைகள் சொத்து எவ்வளவு கடன் எது எது என்று விடாது கேட்டு தொலைக்கவும் மிக்க துயரம் கொண்டு மனைவி அழுது விழவும் எம தூதர்கள் வந்து நின்று என் உயிரை கவர போராடவும் மலம் கட்டுப்பாடின்றி ஒழுகவும் உயிர் மங்கும் அந்த கடைசி நேரத்தில் முருகா நீ விரைவில் மயில் மேல் வர வேண்டும். என் அப்பனை வா ரகுநாயகனை வா குழந்தாய் வா மகனே இரவா என் கண்ணே வா என் ஆறுயிரே வா அழகிய ராமனே வா இங்கே வா அரசே வா பால் குடிக்கவா பூ முடிக்கவா என்றெல்லாம் கோசலை அன்போடு கூறி அழைக்க வந்த மாயன் திருமால் மணமகிழும் மருமகனே குறவர் குல இளங்கொடியான வள்ளி அணையும் அழகா தேவர்களின் சிறைவாசம் ஒளிய அசுரர் கூட்டம் வேரோடு மடிய அளித்த தீரனே நிலவும் பாம்பும் நதியும் சூடிய பரமர் தந்தருளிய குமரனே அலைக்கரையில் மோதும் திருச்செந்தூரில் இன்பமாய் வீற்றியருளும் பெருமாளே என இப்பாடலின் பொருள் விளக்குகிறது. இன்னும் எளிமையா சொல்லணும்னா, ஒருவர் தன்னுடைய முதியவர் நிலையை அடையும் போது அவருக்கு உடலால ஏற்படுற பிரச்சனை இருந்தாலும், பிள்ளைகள் சொத்து மீது கொண்ட ஆசையால ஏற்படும் பிரச்சனைகள் இருந்தாலும், தன்னோட பிரிவை தாங்கிக் கொள்ள இயலாம தவிப்போட மனைவி அழுதாலும், யமன் உயிரெடுக்க வந்த வேளையிலும் தன் முருகப்பெருமான உயிராய் அன்பாய் போற்றி அழைப்பதையே இந்த பாடல் விளக்குகிறது. இன்னைக்கு இந்த பதிவில் உயிர் காக்கக்கூடிய திருப்புகழ் பாடல் பத்தி பார்த்தோம். அடுத்த பதிவில் மற்றொரு சிறப்புமிக்க திருப்புகழ் பாடலை பத்தி பார்க்கலாம். நன்றி.